கிரேட் மார்னிங் சோல்ஸ். இப்போ நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே வந்த பிறகு தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் திங்ஸை மட்டும் அட்ராக்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் திங்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்குது இல்லையா? நிறைய ப்ராப்ளமு, சேலஞ்சஸ்ஸு, இல்லை ஒரு லாஸு, இல்லை ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸு, இதையெல்லாம் வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகளை வந்து நான் வந்து டெய்லி ஏதாவது ஒரு வழியில் ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடியும் வந்து எல்லாமே நான் ரீட் பண்ணது தான். ஆனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல. இது ஏதோ ஒரு கேட்டகரி என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், மிஞ்சி போனால் விளக்கேற்றுவோம், பூஜை பண்ணுவோம், இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அந்த கடவுள் வந்து இங்கே இருக்கிறாரு, இவர்கிட்ட நம்மளோட கஷ்டத்தை சொல்லுவோம், அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம ஒரு லிமிட்டடாக ஒரு திங்கிங் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பியாண்ட் வாட் வி சி நம்ம பார்க்குறது, நம்ம வந்து அனுபவிக்கிறத தாண்டின விஷயங்களுக்கு அவ்வளோதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. பட் ஆஃப்டர் கம்மிங் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்ம பார்க்குறது, நம்ம சென்ஸ் பண்ணுறது, நம்ம கேட்குறது, நம்ம பேசுறது, இதெல்லாம் தாண்டின விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். ஏன்னா நம்மளே நிறைய அடிபட்டிருக்கோம்ல. நம்ம ஒரு பிளானை போட்டுட்டு எதை வேணால் பண்ணுவோம், ஆனால் அது வேறு மாதிரி நடக்கும். இப்படியே நிறைய ஷாக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃபேஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் தாண்டி பியாண்ட் வந்து ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த பிறகு தான் முதல்ல நம்ம அந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளேயே வருவோம். அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கேள்விப்படுறேன். என்னென்னா அதான் வைப்ரேஷனு, நம்ம வந்து நம்ம பாடி வந்து நம்மளோட செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்டேட்டில் இல்லாமல் ஒரு மோஷன்லேயே தான் இருக்குது, மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்மளோட பாடி வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உள்ளே வந்து எல்லா செல்ஸுமே வந்து நாட் ஜஸ்ட் அவர் பாடி, இந்த என்டையர் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஸ்டேட்லேயே தான் இருக்குது, மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது உள்ளுக்குள்ளேயே. அப்போ அந்த உள்ளுக்குள்ளேயே அது மூவ் ஆகுறது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, அது ஒரு வேவ் லெங்த்தை ப்ரொடியூஸ் பண்ணி, அது ஒரு ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதான் வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணி அது ஒரு ஃப்ரீக்வன்சியோடு இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலில் தான் நம்மளுக்கு நம்ம நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்குது. இப்போ வைப்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப ஹையாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சியோட போய் மேட்ச் ஆகும். அப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதை விடவும் அதிகமாக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப லோவாக இருக்குது, எப்போவுமே நம்ம ரொம்ப சோகத்தில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எனர்ஜி தான் நம்ம பாடியிலேருந்து எமிட் ஆகும். அந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லோ ஃப்ரீக்வன்சியோடு தான் போய் மேட்ச் ஆகும். அப்போ நம்மளுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மைண்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸு, ஆல்ஃபா, பீட்டா, கேமா, தீட்டா, இந்த மாதிரியான வேவ்ஸு, இதில் வந்து எந்தெந்த வேவ்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணால் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு தேவையானதை நம்ம அட்ராக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாததை வந்து நம்ம கிட்ட வர விடாமல் தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகளை வந்து நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய சயின்ஸு ப்ரூவன்னு மெத்தட்ஸ் தான் எல்லாமே. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்மள வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியாது. நம்மளுக்கு ஏதாவது ஒன்றோ இல்லை ஒரு ரெண்டோ இல்லைன்னா ஒரு 10 விஷயத்தையோ கூட அதிகபட்சம் நம்மளால் வந்து அப்ளை பண்ணி நம்ம பண்ண முடியுமே தவிர நம்மளோட என்டையர் வாழ்க்கையுமே நம்மளால் வந்து செதுக்க முடியாது. இதை வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். நான் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ், நம்மளோட பாடி மைண்டோட லிமிட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆக்டிவாக வந்து அந்த வைப்ரேஷன் லெவலை அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லைனா சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறதா இருக்கட்டும், எதை வேணாலும் வந்து நம்மளால் வந்து மேக்ஸிமம் ஒரு 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 லைஃப்பில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 4-5 விஷயத்தில் மட்டும்தான் பண்ண முடியுதே தவிர, நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம கெஸ்ஸே பண்ணாத ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து டே டு டேல வந்து நம்மளுக்கு நடக்கும். எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளவோ கேலக்சிஸ் இருக்குது, எவ்வளவோ பிளானட்ஸ் இருக்குது, எவ்வளவோ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நம்மளால் கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். நம்ம லைஃப்லையும் கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம
வாழ்க்கை வந்து சும்மா ஒரு 4, 5 ஈவென்ட்ஸ் மட்டும் கலந்தது கிடையாது. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் அப்படி. டே டு டேல பார்த்தீங்கன்னா, நான் காலையில எழுந்துக்கிறேன், நான் ஆஃபீஸ் போறேன், அப்புறம் ஈவினிங் வரேன், அப்புறம் நைட்டு தூங்குறேன், அப்புறம் என் குடும்பத்த பார்த்துக்கிறேன், என் பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம சிம்பிளா சொல்லிரலாம். ஆனா, அதுக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இது தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 4, 5 விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, மிச்சம் எல்லாத்தையும் விட்டுருவோம். அப்ப அந்த 4, 5 விஷயம் வந்து நம்ம நெனச்சபடி நம்ம அச்சீவ் பண்ணா கூட, நம்மளால வந்து ட்ரூவா சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ நம்ம விட்டுருவோம். எல்லாத்தையும் நம்மளால வந்து செதுக்க முடியாதுன்றனால. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் வந்து லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய லெவல்ல ஷைன் ஆவாங்க. மேனிஃபெஸ்டேஷன யூஸ் பண்ணி. அவங்க நெனச்சத அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, மத்த எல்லாத்துலயும் கோட்ட விட்டுருவாங்க. அது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட லைஃப் வந்து ஒரு முழுமையா இருக்கவே இருக்காது. நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. அ அவங்க நெனச்ச ஓகே நான் பில்லியனர் ஆகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பில்லியனர் ஆயிருப்பாங்க. ஆனா பில்லியனர் ஆனதால மட்டும் வந்து அவங்களால சந்தோஷமா ட்ரூவா இருக்கவே முடியாது. வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒண்ணு கர்மாவும் ரீசனா இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம மத்த எல்லாத்தையுமே வந்து நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்றனால, ஹோலிஸ்டிக்கா ஃபாலோ பண்ண முடியாதுன்றனால. இதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு குரோத்த வந்து நம்ம லைஃப்ல குடுக்குது. நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரே பவர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுலயும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா அதுவே வந்து யூனிவர்ஸ் அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற நேம்ல குடுத்துருக்காங்க. எப்படி ஹிந்துயிசம் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நெறைய கடவுளு, நெறைய வழிபாடு முறைகளு, நெறைய வந்து ஆ அ ஒரு ஸ்கிரிப்சர்ஸ், புக்ஸ் அது இதுன்னு இருக்கு. நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இதுதான் ஹிந்துயிசம்னு டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாதபடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு கீழயே நெறைய விஷயங்கள் அடங்கும். இதுல நான் பர்ட்டிகுலரா சொல்லணும்னு நெனைக்கிறது சரண்டர் மட்டும் தான். சரணாகதி. நீங்க வந்து இறைவன் கிட்ட சரணாகதி அடையக்கூடிய அந்த சரணாகதினா என்ன அப்படின்றத கரெக்ட்டா புரிஞ்சு, உங்க வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அத பழகி நீங்க எடுத்துட்டு போக இறைவனால மட்டும் தான் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஈவன் ஒரு குட்டி விஷயமா கூட இருக்கும். ஒரு 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 நீங்க கூட நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ரொம்ப சட்டிலா இருக்கும். இதெல்லாமா நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கும். அத கூட வந்து அவர் வந்து சரி பண்ணுவாரு. ஏதோ ஒரு இம்ப்யூரிட்டி இருக்கும். ஏதோ ஒரு அழுக்கு இருக்கும். அத கூட அவர் வந்து அப்படியே சுத்தப்படுத்தி வாஷிங் மிஷின்ல ஒரு 10 தடவ உங்கள போட்டு எடுத்தா எப்படி வெளியில நம்ம வந்து பளிச்சுன்னு வருவோம். அந்த மாதிரி மாத்துவாரு. அந்த பவர் வந்து இறைவனுக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த வழி போனோம் அப்படின்னா, முழுமையா சரணாகதி, டோட்டல் சரண்டர் அப்படின்னா என்னன்றத நீங்க வந்து வாழ்ந்து பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண தான் வாழ்க்கையில வரும். ஒரே நாள்லலாம் உங்களால வந்து அத வந்து புரிஞ்சுக்கவோ, அதுபடி வாழவோ முடியாது. இது வந்து இப்ப இந்த சாங்ல வந்து சொல்லியிருக்காரு. அது அவர் மீன் பண்ணது சரண்டர் தான். சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க மீன் பண்ணியிருக்காரு. பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல அறநண்பர் தானமதாகி சிவத்து அப்படின்னா அறநண்பர் அரண்னா இறைவன் இறைவன் சிவனை வந்து அரண்னு சொல்லுவாங்க. ஸோ இறைவனுடைய அன்பர்கள் இறைவனுடைய டிவோட்டீஸ் தானமதாகி அதாவது அவங்களே தானமாகி அப்படின்னு அர்த்தம். அதாவது அது வந்து தானம் கொடுக்கறதுன்னு இல்லை, நம்மளை சரணடைகிறோம் அப்படின்னா நம்மளையே நம்ம வந்து தானமா கொடுக்குற மாதிரி. ஏன்னா நான் ஒரு தடவை உங்ககிட்ட நான் வந்து சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னா என்னோட ஆசைகள், என்னோட ஐடென்டிட்டி, என்னோட விருப்பு, வெறுப்பு, என்னோட கோலு, என்னோட ஆம்பிஷன் எதுவுமே எனக்கு கிடையாது. எல்லாமே உங்க பிளான் படி நடக்கட்டும். உங்க விருப்பப்படி நடக்கட்டும். உங்க விருப்பம் வந்து நல்லதா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். மத்தவங்க பார்வையில அது கெட்டதா இருந்தாலும், நான் அத அப்படியே சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு எல்லாமே ஒண்ணு தான். எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு பிளிஸ்ஸும், எனக்கு ஒரு பீஸும், எனக்கு ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷத்த குடுக்கும். என்ன மாதிரி சந்தோஷம்னா, பரவால்ல நம்மளோட விருப்பு, வெறுப்புன்னு எதுவுமே இல்லாம இறைவன் எப்படி நம்மள எடுத்துட்டு போறாரோ, அந்த அந்த போக்குல நம்ம போறோமே, அப்ப நம்ம மேலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இது வரும். பரவால்ல நம்ம வந்து மத்தவங்க மாதிரி இல்லாம நம்மளால வந்து அந்த சரணாகதிய வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதான் நம்மளே நம்ம தானமாகுறது அப்டின்னா, நம்மளையே நம்ம வந்து இறைவனுக்கு குடுத்து அவர் எப்படி நம்மள வழிநடத்திட்டு போறாரோ, அப்படியே நம்ம போறது. மத்தவங்க பார்வையில அது தப்பா தெரியும், இல்ல ரொம்ப மோசமா தெரியுமா இருக்கும். என்ன மாதிரியா வேணாலும் இருக்கலாம். ஆனா, ஆக்சுவலா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் வாழ்ற வாழ்க்கைய விட நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில இருப்போம். ஆ மத்த எல்லாரோடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்போம். அண்ட் ஒரு கிங்கு, குயினு எப்படி இருக்கிறாங்க? ஒரு ராஜா, ராணிலாம் எப்படி ஒரு 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 வொண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வாழுவாங்க. அதே சமயம் ஈவன் அவங்களுக்கு கூட வந்து நெறைய
நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், எல்லாரையும் பார்த்துக்கணும், ஒரு சேலஞ்சஸ் வரும். அப்படிலாம் கூட நம்மளுக்கு எதுவுமே வராது. அப்படியே அந்த இறைவனோட ஐக்கியமாயி நம்மளுக்குள்ள இறை சக்தி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த வாழ்நாளை வந்து ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்போம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். ஆனா வெளியில பார்க்கும்போது நம்ம வந்து சொல்லும் போது நம்ம வந்து டோட்டலா வந்து நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா மத்தவங்க கூட நம்ப மாட்டாங்க. இவங்களா இறை சரணாகதி அடைஞ்சாங்க? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. ரொம்ப நல்ல ஜாலியா, ரொம்ப ஹாப்பியாலாம் இருக்காங்க. அப்ப இறை சரணாகதினா இதுதானா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மள பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். ஓகே. அந்த தானமதாயி சிவத்து அப்படின்னா இறைவனோட ஒண்ணா கலந்து இருக்கிற ஒரு நிலை. அடுத்து செகண்ட் லைன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான லைனு. நம்ம வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கக்கூடிய லைன். வருமவை சக்திகள் முன்னா வகுத்திட்டு, அதாவது என்ன வந்து நம்மளுக்கு வரப்போதோ ஃப்யூச்சரில், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து என்ன வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரோ, அதாவது இறைவன் வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து வச்சிருப்பாரு. அது ஆக்சுவலாக நம்மளுக்கு பிடிக்காத வாழ்க்கையா இருக்காது. அடி மனசுல நம்ம விரும்பின ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். ரொம்ப ஆழமா யோசிச்சா நீ இந்த வாழ்க்கையை தானே விரும்பின. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் வந்து ஐஏஎஸ் ஆகணுன்றது தான் என் லைஃப் கோலாக வச்சுருந்தேன். ஐஏஎஸ் நான் எதுக்கு ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னா, மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஐஏஎஸ்ல இருக்கக்கூடிய ப்ரைடோ, இல்லைன்னா வெளியில் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கலெக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதோ, இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸரு நான் வந்து பெரிய லெவலில் கவர்மெண்ட் லெவலில் நான் வந்து இந்த பெரிய பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக சுற்றுறதுக்காகவோ இல்லை. எனக்கு வந்து சொசைட்டியில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுன்றது தான் மெயின் ஆசை. ஐஏஎஸ் ஆனால் தான் அதை பண்ண முடியும். பாலிட்டிஷியன்னா 5 வருஷம் தான் இருப்பாங்க. வேற ஐஏஎஸ்னா எப்போவுமே வந்து பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலியில் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தனால அதை வச்சு நான் வந்து அந்த கோலை வந்து நான் செட் பண்ணேன். பட் நான் வந்து ஐஏஎஸ் ஆகலை. ஆனால் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணுறதை விட 100 மடங்கு வந்து பெரிய விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து யாரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன்? பீப்புளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்களால வந்து பீப்புளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. அவங்களால வந்து செட்டப்பை தான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியும். பெனிஃபிட்டாக பீப்புளுக்கு பெனிஃபிட்டாக வந்து எதையாவது ஒரு கவர்மெண்ட்டோட விஷயம் கவர்மெண்ட்டால் பண்ண முடிஞ்சதை வந்து அவங்க பண்ணுவாங்க. அந்த வெல்ஃபேருக்காக பண்ணுவாங்க. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1.5 இயர்ஸா மக்களையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். அதே மாதிரி ஒருத்தரை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அவங்களோட குடும்பமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அவங்க குடும்பம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவங்களோட ஜென்ரேஷனே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து? ஒரு நீடு இல்லை. அவங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்ண முடியுது. அவங்க வாழ்க்கையில வேறு என்ன மாதிரியான அவங்க ஒரு ஊர்ல இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்களால எல்லா நல்ல விஷயத்தையும் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ண முடியுதுன்னா இதுதானே உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷனு. அப்ப இறைவன் வந்து எனக்கு எதை கொடுக்குறாரு? நான் எதை விரும்பினேனோ, நான் விரும்பினது 2 விஷயம். ஒன்று ஐஏஎஸ், இன்னொன்று அந்த ஐஏஎஸ் மூலமாக நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறது தான் என்னோட ஆசை. அந்த ஆசையை அவர் வந்து இப்படி நிறைவேற்றுறாரு. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணுன்ற அந்த ஐஏஎஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்ற அந்த வருத்தமோ, இல்லைனா அந்த ரெக்ரெட்டோ, இருந்தாலும் ஐஏஎஸ் ஆயிருக்கலாம் அப்படின்ற தாட்டெல்லாம் எனக்கு துளி கூட கிடையாது. ஏன்னா அவங்கள விட நான் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கேன், ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப லாவிஷான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கேன். எனக்கு பிடிச்சதை என்னால் பண்ண முடியுது. இந்த லிபரேட்டட் ஃபீலை வந்து நான் வந்து வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லிபரேட்டட் ஃபீலில் இருக்கேன். அப்போ இது என்ன? என்னோட விருப்பமும் அதுதான், டிவைனும் எனக்காக அதுதான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவன் வந்து சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லீடராக மாறக்கூடிய ஒரு பர்சன். அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷனை கொடுப்போம். ஐஏஎஸை பாஸ் பண்ண விடாமல் ஒரு தோல்வியை கொடுத்து அதை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுத்து இந்த வழியில் அவங்க என்ன விரும்பினாங்களோ அந்த வழியில் போக வைக்கிறாரு. அந்த விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனும் விரும்புகிற ஒரு வழியாக இருக்கும்போது அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அதுதான் வரும் அவை. அப்படின்னா என்ன வந்து நம்மளுக்கு வந்து நடக்கணும், நம்ம என்ன விரும்புகிறோம், ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி இன்னொரு மீனிங்கும் இருக்குது. என்னென்னா ஃப்யூச்சரில் என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் நடக்க போதோ, என்னென்னலாம் சேலஞ்சஸ் வரப்போதோ, இல்லை என்னென்னலாம் எனக்கு வரப்போதோ அது எல்லாத்தையுமே இந்த சக்திகள் வருமவை சக்திகள் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிவைன் பவர்ஸு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டிவைன் பவர்ஸு அது என்ன பண்ணுது? காஸ்மிக் பவர்ஸு, அதே மாதிரி டிவைன் எனர்ஜி, நான் சக்தின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா முன்னா வகுத்திட்டு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ முன்னாடி வந்து அது பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்பை. எல்லாத்தையுமே வந்து அந்த டிவைன் ஃபோர்ஸஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னங்க வேலை? அதுதான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காரு. இப்படி தான் என் லைஃப்பும் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரம் வந்து எனக்கு
ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மிராக்குலஸா வந்து எனக்கு ஒரு ஃபண்ட் வந்து வந்துச்சு. பிசினஸ்க்கு ஒரு ஃபண்ட். நான் வந்து அது அந்த எந்த மோடுல வரும்னு நானும் என்னென்னவோ கெஸ் பண்ணி பார்த்தேன். எதுலயுமே வராம சுத்தமா சம்மந்தமே இல்லாத ஒரு மோட்ல வந்து வரும்போது, ஆக்சுவலா அந்த ஃபண்ட் வர மோடுக்கான வொர்க் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்தே நடந்துட்டு இருந்தது எனக்கு தெரியும். லாஸ்ட் இயர்ல இருந்தே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு அது பெருசா ஈடுபாடு கிடையாது. இது எதுக்கு இப்ப இத பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆல்டர்னேட் பிசினஸ்க்கான ஒரு செட்டப். அது எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம் அப்படின்ற மாதிரியே இல்லாம ஏனோ தானோன்னு வந்து அத நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஃபண்ட் வந்து ரைட் டைம்ல ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அ ஒரு குருஷியல் டைம்ல எனக்கு அது மூலமா வரும்போது நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா, அப்ப இறைவன் வந்து நம்மளுக்கு முன்னாடி எவ்ளோ முன்னாடி வந்து பிளான் பண்றாரு. 1 வருஷம் முன்னாடியே இந்த பிளான பண்ணி, எனக்கு வந்து ரைட் டைம்ல இந்த ஃபண்ட் வர மாதிரி பண்றாருன்ற போது அசந்து போயிட்டேன் நானு. அப்ப அதுக்கு மேட்சா அந்த சாங் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம லைஃப்ல ஃபியூச்சர்ல நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்துக்கும் பக்காவா பிளான் போட்டிருப்பாரு இறைவன். நம்மளோட வேலை என்னன்னா, என்ன நடந்தாலும் அப்படியே அத அக்செப்ட் பண்ணிட்டு போக போக தான் அவரோட பிளான வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு அது பயப்படுற மாதிரியான ஒரு த்ரெட் குடுக்குற மாதிரியான விஷயமா இருக்கும். அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா, சில நேரம் வந்து நம்மளையும் மீறி ரெசிஸ்ட் பண்ணுவோம். அப்ப ரெசிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில நேரத்துல நம்ம சஃபர் ஆவோம். ஆனா, அதுக்காக நம்மள கடவுள் கைவிட்டுற மாட்டாரு. திரும்பி அகைன் அதே பேட்டர்ன ரிப்பீட் பண்ணுவாரு. நம்ம வந்து அந்த சரண்டர்ன்ற விஷயத்த முழுமையா புரிஞ்சு, நம்ம ரெசிஸ்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அந்த விஷயம் திரும்பி, 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 திரும்பி நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இறைவன் எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டாரு. நம்மளுக்கு முன்னாடி இறைவன் அந்த காஸ்மிக் ஃபோர்ஸஸ், டிவைன் ஃபோர்ஸஸ், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹையர் செல்ஃப், சோல்ன்னு எத வேணா வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்னா, எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி, நம்ம சரண்டர் பண்ணி, நம்ம அப்படியே போற போக்குல ரெசிஸ்ட் பண்ணாம, அ நெகட்டிவா வந்து எந்த விதமான எமோஷனும் இல்லாம ஏன்னா நம்ம லாஜிக் வந்து ஒத்துக்காது. நம்ம லாஜிக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன இப்படி நடந்துச்சுன்னா இப்படிலாம் பிரச்சனை வரும். ஆம் இப்படி நம்ம பண்ணோம்னா இந்த மாரி ப்ராப்ளம்லாம் வரும்ன்ட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்க லாஜிக் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மள வந்து தடுக்க ட்ரை பண்ணும். நம்ம சரண்டர்ல பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட கன்வின்ஸ் பண்ணி, நான் வந்து இறைவன் கிட்ட முழுமையா சரணாகதி அடைஞ்சுட்டேன். அவரு எனக்கு ஒரு பாதைய காட்டுனாருன்னா, அந்த பாதை வந்து கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். நான் ரெசிஸ்ட் பண்ண மாட்டேன். ரெசிஸ்ட் பண்ணாம எது வந்து இறைவன் காட்டுற வேல்யூஸ் படி போற வழியோ, அந்த வழியில நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. நம்ம வந்து எனக்கு நல்லது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு சில நல்லத வந்து நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அது கெட்டதா தெரிஞ்சா கூட, அத பொறுமையா நம்ம அத கடந்து வரும்போது தான், அது எந்த அளவுக்கு மேஜிக்கா மாறுது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஸ்டெப்பனே பண்ணல. ஐயோ! இது கெட்டது. இதுல போய் நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துட்டு நின்றோம் அப்படின்னா, இறைவன் பொறுமையா திரும்பி, 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 திரும்பி அந்த பேட்டர்ன குடுத்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப நம்ம துணிச்சலா கால் வச்சு, நம்ம வந்து அதுல வந்து நம்பிக்கையோட நம்ம வந்து அந்த சரண்டர்டு மைண்டோட நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோனோ, அதுவரைக்கும் அவரு அது குடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா, நம்ம லைஃப் வந்து டிவைன் பக்காவா பிளான் பண்ணி வச்சுட்டாரு. அப்ப அதுபடி போனா தான் நம்ம வாழ்க்கை நல்லாருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். இதத்தான் இந்த லைன்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டுருக்காங்க. இது வந்து நான் வந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து ரொம்ப மேட்சிங்கா இருந்துச்சு. ஸோ, அதான் உங்களுக்கு நான் வந்து இந்த சாங்கே நான் சூஸ் பண்ணேன். ஸோ, "வருமவை சக்திகள் முன்னா வகுத்திட்டு" ரொம்ப ரொம்ப முன்னாடியே அவங்க வந்து பயங்கரமா வந்து பக்காவா வந்து அரேஞ்ச் பண்ணிர்றாங்க. நம்மள சுத்தி உள்ள நம்மளுக்கு உதவுற அந்த இறை சக்தி. தென் 3வது "உரனுறு சந்நிதி சேட்டிப்ப என்றும்" இப்படி இருக்கும்போது நம்ம வந்து உரனுரு அப்படின்னா சாலிடா ரொம்ப ஃபர்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி மாறி இருக்கக்கூடாது நம்ம மைண்டு. ஐயோ நம்ம தப்பு பண்றோமோ, நம்ம பண்றது கரெக்டோ, சில நேரம் வந்து கடவுள்னு ஒருத்தரே இல்லையோ, நம்மளா தான் முட்டாள்தனமா எதை எதையோ இமேஜின் பண்ணிக்கிறோமோ அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்மளுக்கு வரும். ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும்போது பயங்கரமா டவுட் வரும், ட்ரஸ்ட் விஷயங்கள் வரும். இந்த மாதிரி எல்லாம் வராம லைட்டா நம்மளையும் மீறி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எடுத்து கொடுக்க தான் செய்யும். எடுத்து கொடுக்கும்போது அந்த மாதிரி டவுட் வருது நேச்சுரல் தான் சொல்லிட்டு உடனே திரும்பி வந்து நம்ம அந்த சரண்டர் மோடுக்கு போய் இல்ல நான் இறைவனை முழுமையா நம்புறேன். இறைவன் என் கூடவே இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நெறைய இன்சிடென்ட்ஸ் மூலமா அவர் புரிய வச்சுட்டாரு. திரும்பி திரும்பி நான் வந்து டவுட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அன்ஷேக்கபிள் ட்ரஸ்ட், அன்ஷேக்கபிள் ஃபெய்த், ஸ்டேபிளான ஒரு ஃபெய்த்த வந்து நம்ம கொண்டு வரணும். இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது. இது எல்லாமே பிராக்டிஸ் தான். அதனால தான் ஒரு ஜர்னி. நம்மளோட லைஃபே வந்து ஒரு ஜர்னி தான். நெறைய நம்மளை மீறி நம்ம நெறைய தவறுகள் பண்ணுவோம். சில இடத்துல வழுக்கி விழுந்துருவோம். ஆனாலும் அது ஒரு 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 ஜஸ்ட் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம, இது ஒரு எஜுகேஷன் ஒரு ஸ்கூல்ல வந்து சில நேரம் தோத்து போக தான் செய்வேன். சில நேரம் ஃபெயில் ஆக தான் செய்வேன். பரவால்ல நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபீலோட நம்ம வந்து ஈவன் நம்ம தவறுகள் பண்ணா கூட, நம்ம வந்து இறைவனையே டவுட் பண்ணா கூட, அதையும் நேச்சுரலா எடுத்து அதையும் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்ம போக போக தான் இந்த ஸ்டேபிளான ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
பவர்ஃபுல்லான ஒரு ஃபெய்த் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அப்ப அந்த உறனொரு சந்நிதி சேட்டிப்ப என்றும் அப்படின்னா, அந்த சந்நிதி அப்படின்றது வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் வந்து நம்ம வந்து வளர்த்து வச்சிருக்கிற அந்த டிவைனை வந்து ரியலைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிரசன்ஸ். ஓகேங்களா? அது டெம்பிள் மாதிரி இருக்குமா அது. அது வந்து பக்காவா எஸ்டாப்ளிஷ் ஆகி ரொம்ப ஆக்டிவா நம்ம வச்சிருக்கிறது. ஓகேங்களா? இப்ப இன்னொன்னு வந்து இன்னொரு மீனிங் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து இறைவன் கிட்ட முழுமையா சரணாகதி அடைஞ்சிட்டா அந்த டிவைன் எனர்ஜி நம்மளுக்குள்ள இப்படிதான் இருக்குமா. ஒண்ணு நம்மளோட நம்பிக்கையை நம்ம சொல்லலாம், இல்லைன்னா ரெண்டாவது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம முழுமையா சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த டிவைன் எனர்ஜி நம்மளை விட்டு போகவே போகாது. எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணல, டெய்லி ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸ் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 4 நாள் பண்ணலன்னு உடனே நம்மளுக்குள்ள என்ன தோணும்னா இறைவன் நம்மளை விட்டு விலகி நிற்கிறாரோ, இறைவன் நம்மளை விட்டு போயிட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் தாட் வரும். தென் வந்து நம்மளை மீறி ஏதோ தப்பு பண்ணிட்டோம், சரண்டருக்கு அகேன்ஸ்டா இல்லை டிவைன் வேல்யூஸ்க்கு அகேன்ஸ்டா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது அப்பயும் நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும், கடவுள் நம்ம கூட இல்லையோ, கடவுள் நம்மளை விட்டு போயிட்டாரோ, இந்த மாதிரிலாம் தாட் வரும். பட் அது கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்க வந்து சரண்டர் பண்ணி நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் அது அந்த இறை வழியில நீங்க வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து இந்த டிவைன் எனர்ஜி வந்து அப்படி ஒரு சாலிடான டெம்பிள் மாதிரி உள்ள வந்து பில்ட் ஆகி இருக்கும். டெம்பிள் பாருங்க எவ்வளவோ வருஷமா இருக்கு. அன்லெஸ் அண்ட் அன்டில் அதை யாராவது இடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து அது போனாதான் உண்டே தவிர எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெம்பிள் கூட இப்போ வரைக்கும் இருக்குல்ல. அதனாலதான் அவர் வந்து அதை வந்து சந்நிதின்னு சொல்றாரு. ஸோ நம்மளுக்குள்ள அந்த டெம்பிள் வந்து பயங்கரமா வந்து சாலிடா வந்து ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு நின்றுட்டு தான் இருக்கும். நம்ம சில நேரம் வந்து அதை ரியலைஸ் பண்ணாம நம்ம நிறைய தவறுகள் பண்ணுவோம். என்ன பண்ணாலும் திரும்பி வந்து அவர் வந்து நம்மளை வந்து அப்படியே எடுத்துப்பார், நம்ம வழியில வந்து நம்மளை போக விடுவாரு. அப்புறம் நம்மளே ஒரு கட்டத்துல வந்து ரியலைஸ் பண்ணுவோம், இல்ல நம்ம நிறைய வந்து டிவைன் வேல்யூஸ் அகேன்ஸ்டா நம்ம நடந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம எப்ப திரும்பி வந்தாலும் நம்மளை வந்து ஏத்துப்பாரு. சம்டைம்ஸ் வந்து நம்மளை வந்து பண்ணவே விட மாட்டாரு. நம்ம சரண்டர் மூட்ல இருக்கும்போது நம்மளால ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து நம்ம வந்து டிவைன் வேல்யூஸ் அகேன்ஸ்டா நம்மளாலே போக முடியாது. உள்ள இருந்து ஒரு பவர் வந்து நம்மளை ஸ்டாப் பண்றதை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது இந்த மீனிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி தான் என்னோட லைஃப்லயும் நடந்துட்டு இருக்கு. இறைவன் வந்து அப்படியே சும்மா ஆணி மாதிரி வந்து மனசுக்குள்ள வந்து இருக்கிறது வந்து எனக்கு புரியுது. இப்பதான் நான் அதை வந்து ஒரு டெம்பிளோட கம்பேர் பண்றேன். அப்ப கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. 4வது, திறனுறு தோயா சிவநந்தி ஆமே. திறனுருனா அது வந்து உரனுரு திறனுரு ரெண்டுமே வந்து பவர்ஃபுல், பவர்ஃபுல் இம்பெனிட்ரேட்டபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வெளியில இருந்து எதுவுமே வந்து அதை வந்து அசைக்க முடியாதான். அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு எதுவுமே அதை வந்து எதுவும் பண்ண முடியாது. தோயா அப்படின்னா அன்டச்டு அன்அஃபெக்டடு. இந்த வேர்ல்டுலி இல்யூஷனோ இல்லை பெயினோ இல்லைன்னா அந்த கர்மாவோ எதுவுமே வந்து இனிமே அதை வந்து டச்சே பண்ண முடியாதான். அப்படி ஒரு சிவானந்தி, சிவானந்தினா சுப்ரீம் இன்னர் பிளிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சிவானந்தத்தை தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பிளிஸ்ஸாவே நம்ம மாறிடுவோமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த துன்பம் எந்த தீமை மற்றவங்களை எல்லாம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த மாயை, கர்மா, இது டிசையர்ஸ், இது மூணும் கிரியேட் பண்ணக்கூடிய நிறைய துன்பங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த துன்பம் சஃபரிங்ஸ் எதுவுமே நம்மள ஒண்ணுமே டச் கூட பண்ண முடியாதான். அந்த அளவுக்கு நம்மளோட பிளிஸ் வந்து எப்பவுமே இருக்குமா. நம்ம உள்ள நம்ம வெளியில என்ன வேணா சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஆனந்தம்னு சொல்றாங்கல்ல, பேரானந்த நிலை, அது வந்து எப்பவுமே உள்ள வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை எதாலையுமே இந்த உலகமே அழிய போகுதுன்னு நம்ம கண்ணு முன்னாடி சொன்னா கூட நம்ம வந்து சந்தோஷமா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம். நம்மளோட அந்த அந்த இன்னர் பிளிஸ் வந்து கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆகாம இருக்குமா. ஸோ இப்போ இதை நான் சொல்லும் போதே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது அறநண்பர் தானமதாகி சிவத்து, நீங்க வந்து நீங்களே தானமாகி இறைவனோட ஐக்கியமாயிட்டீங்க அப்படின்னா இறைவனோட சரண்டர் பண்ணிட்டீங்க, இறைவன் கிட்ட உங்களை நீங்க முழுமையா சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு வரப்போற எல்லா விஷயங்களையும் அந்த சக்திகள் அவங்களோட டிவைன் காஸ்மிக் ஃபோர்ஸஸ் முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணி அதே மாதிரி உங்க கூட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களோட மனசுல ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த டிவைன் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகி இருந்து மற்ற எல்லா விதமான அவுட் சைட் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தும் உங்களை காப்பாத்தி உங்களோட இன்னர் பிளிஸ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுமா. இன்னர் பிளிஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு மாறாதபடி உங்களை வந்து பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
இதை தான் வந்து இந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு தான் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து எல்லாருமே பரவசமாகி ஐயோ இது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது, இதை நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணணும், எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி ஏன் எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நிலை. இது தெரியாமல் நம்ம கண்ட விஷயங்கள் பின்னாடியும் நம்ம போயிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் தான் எல்லாரும் பேசுவாங்க. அதே பரவச நிலையில தான் நானும் பேசுகிறேன். பட் நான் வந்து 100% ஃபுல்லாக வந்து பண்ணிட்டேன்லாம் சொல்ல முடியாது. யாராலையுமே நாங்கள் 100% சரண்டர் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரண்டர்ன்றது அவ்வளோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்மளால எல்லாத்தையும் சரண்டர் பண்ண முடியாது. நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னு நினைப்போம். ஆனா ஒன்னொன்னா ஒரு ஒரு விஷயமா சேலஞ்ச் வர 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 வரதான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய டீப் இன்செக்யூரிட்டிஸ், டீப் ஃபியர் எல்லாமே வெளியில வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த விஷயத்த சரண்டர் பண்ணல, இந்த விஷயத்த சரண்டர் பண்ணலன்னு தெரிஞ்சு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டீப்பா ஒர்க் அவுட் பண்ணி இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணுவோம். ஸோ சரண்டர் அப்படின்னா சிம்பிளா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ். நீங்க என்ன பண்ணினாலும், நீங்க என்ன எனக்கு வாழ்க்கையில கொடுத்தீங்கனாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இதுதான் வந்து சரண்டருக்கான முக்கியமான ஒரே ஒரு இது. எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் எப்படி வரும்? சந்தோஷமா அக்செப்ட் பண்ணணுமே தவிர பயத்தோட, பதட்டத்தோட, கவலையோட, வருத்தத்தோட பண்ணக்கூடாது. அதுதான் வந்து அப்ப அக்செப்டன்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கு? நான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நீங்க வந்து எதையுமே ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, எதையுமே மறுக்கக்கூடாது, எதையுமே வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, என் வாழ்க்கையில இது நடந்திருக்க கூடாது, இது நடந்தது தப்பு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்க லைஃபை வந்து செதுக்காம அப்படியே கடவுள்கிட்ட என் வாழ்க்கையை முழுமையா அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என்ன வந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்செப்டன்ஸை தான் நம்ம வந்து இங்க வந்து சரண்டர்னு சொல்றோம். ஒன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில டெஸ்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க நிஜமாவே வந்து சரண்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து புரியாம தான் சரண்டர் பண்ணுவோம். அப்ப அதை புரியிற மாதிரியான நிறைய சம்பவங்கள் நம்மளுக்கு நடக்க 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 ஒவ்வொன்றையும் நம்ம சரண்டர் பண்ணுவோம். ஒவ்வொரு நம்மளோட சேலஞ்சஸையும், ஒவ்வொரு நம்மளோட கனவுகளையும், நம்மளோட கோல்ஸையும், நம்மளோட ஆசை, நம்ம ஹெல்த்து எல்லாத்தையுமே, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சரண்டர் பண்ண தான் நம்மளுக்கு வந்து சரண்டர்னா என்னன்னே புரியும். ஆக்சுவலாக புரிஞ்ச பிறகு இறைவன் வந்து அதை வந்து ரொம்ப மிராக்குலஸாக மாற்றுவார். நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரோட லைஃப்பும் வந்து இப்படி தான் போகணுன்றது தான் வந்து ஆக்சுவலாக வந்து யூனிவர்ஸ் நம்மளுக்கு செட் பண்ணி வச்சுருக்க ரூல்ஸ். ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம போகிறதுனால தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சஃபர் ஆகும். இந்த பாட்டில் வந்து அந்த சரண்டரை வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இத்தனை தடவை உங்கள் சரண்டர்னு சொல்கிறாங்களே, அப்படி என்ன தான் அது டிவைன் சரண்டர்னா என்ன, டிவைன் சரண்டரோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து ஏஐ டூலில் போட்டு பார்த்தாலே தெரியும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் சரண்டர் பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதை பண்ண முடியலன்றதுக்காக வருத்தப்படுறதோ அப்படிலாம் இல்லாமல் இட் இஸ் அ வெரி லாங் ஜேர்னி. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொன்றா சரண்டர் பண்ண உங்களுக்கே தெரிய வந்துடும் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறுதுன்னு. அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் குரு, இறைவன் தான் குரு, நம்மளோட அந்த பரம்பொருள், அந்த இறைவன் இருக்காருல்ல, அவர் தான் நம்மளுக்குள்ள குருவா வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் டீச் பண்ணுவார். ஓகே, அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை நோக்கி நீங்கள் போக பாருங்க. உங்கள் ஜென்ரேஷனே வந்து நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பீப்புள் நிறைஞ்ச ஒரு 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 ஃபேமிலி லைனாக நீங்கள் வந்து மாற்றிடுவீங்க. அவங்க வந்து சொசைட்டிக்கு இன்னும் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்களும் நல்லா இருப்பாங்க, சொசைட்டியும் நல்லா பார்த்துப்பாங்க. தேங்க்யூ ஆல்.